ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் சிங்கார். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, புது செக்மெண்ட், புது வீடியோ. அதாவது நம்ம யூடியூப் சேனலில் இது வரைக்கும் நிறையா செக்மெண்ட்ஸ் இருக்குது, நிறையா வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதோடைய கண்டினியூஷனாக வந்து ஒரு புது செக்மெண்ட், ஒரு புது வீடியோன்னுட்டு ஏன்டா பாயை காட்டுற அப்படின்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலாக இந்த செக்மெண்ட்டுக்கு வந்து எந்த மாதிரி ஒரு இன்ட்ரோ வைக்கிறதுன்ட்டு நான் நிறையவே யோசிச்சுட்ருக்கேன். பட் இன்னும் அது வந்து சரியாக அமையலை எனக்கு இன்ட்ரோ இந்த செக்மெண்ட்டுக்கு. ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் நான் வந்து கேப்சர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கூடிய சீக்கிரத்தில் இந்த செக்மெண்ட்டுக்கு தனியாக ஒரு சின்ன இன்ட்ரோ அப்படின்னு வச்சுக்கலாம், இல்லை சின்ன ஒரு கிளிப் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ கூடிய சீக்கிரத்தில் அந்த ஒன்று நான் ரெடி பண்ணுவேன். ஸோ இது என்ன செக்மெண்ட், என்ன மாதிரி வீடியோஸ் இந்த செக்மெண்ட்டில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனுஷன் அப்படின்னு இல்லை, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரினமே வந்து ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டால் தான் உயிரோடு இருக்க முடியும். முக்கியமாக சுவாசிக்க காற்று, குடிக்க தண்ணி, சாப்பிட சாப்பாடு, இப்படின்ற சில விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் இருந்தால் தான் எந்த உயிரினமாக இருந்தாலும் சரி உயிர் வாழ முடியும். ஸோ நம்ம மனுஷங்க, நம்ம சுவாசிக்க காற்று வேணும், குடிக்க தண்ணி வேணும், சாப்பிட சாப்பாடு வேணும். சுவாசிக்கிற காற்று எல்லாம் ஒன்று தான், அதாவது ஆக்சிஜன் சொல்கிறேன். ஸோ பணம் இருக்கிறவன் ஆக்சிஜன், பணம் இல்லாதவன் வேறு, இல்லை வேறு மதத்தை சேர்ந்தவங்களோ இல்லை வேறு ஜாதியை சேர்ந்தவங்களோ சுவாசிக்கிறது ஒரு காற்று அப்படின்றதெல்லாம் ஒன்றும் இல்லை. காற்று அப்படின்னாலே அது பொது ஒன்று தான். அதே மாதிரி தான் தண்ணி, அதாவது நீர். மேபி சில பேர் வந்து சாதாரணமான குழா தண்ணி குடிக்கலாம், இல்லைன்னா போர் தண்ணி குடிக்கலாம். சில பேர் கேன் தண்ணி, மினரல் வாட்டர், அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. ஒரு காலத்தில் வந்து சாப்பாடுன்ற விஷயத்தை மட்டும்தான் காசுக்கு விற்றுட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி இந்த விஷயத்தையுமே வந்து ஒரு வியாபாரமாக மாற்றி காசுக்கு விற்கிற ஒரு நிலைமை வந்துச்சு ஆல்ரெடி. ஸோ இன்னும் கொஞ்சம் வருஷம் போனால் நம்ம சுவாசிக்கிற காற்றை கூட காசு கொடுத்து தான் வாங்கணும் போல் இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து மரத்தை, செடியை வளர்ப்போம், அது மரமாக மாறி நமக்கான காற்றை கொடுக்கும். அந்த காற்றை சுவாசித்து நம்ம உயிர் வாழலாம். ஸோ ஏதோ பேசணும்னு பேசிகிட்ருக்கேன், சொல்லணும்னு தோணுச்சு சொன்னேன். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா, சாப்பாடு நமக்கு தள்ளு வந்த கடையிலையும் சாப்பாடு கிடைக்கும், பெரிய ஸ்டார் ஹோட்டல்ஸ்லையுமே சாப்பாடு கிடைக்கும். ஸோ அதுக்கான வித்தியாசன்றது ரொம்ப பெரிய அளவுலலாம் இருக்காது. ஒன்று அவங்க கொடுக்குற டேஸ்ட், அப்படி இல்லைன்னா அவங்க கொடுக்குற அந்த மரியாதை இருக்குது இல்லையா, ஸோ அதுதான் வந்து இங்கே மாறும். பட் நம்ம தினமும் வந்து ஹோட்டல்ஸில் சாப்பிட மாட்டோம். நான் இல்லை, பொதுவாகவே சொல்கிறேன், நம்ம எல்லாருமே வந்து தினமும் ஹோட்டலில் சாப்பிட மாட்டோம். எப்போவாவது வீக்லி ஒன்ஸ், இல்லைன்னா மந்த்லி 2-3 வாட்டி, மேக்ஸிமம் அதுவே அதிகம்தான் வெளியே சாப்பாடு சாப்பிட்றது. அதை தாண்டினா நம்ம அதிகமாக சாப்பிட்றது வீட்டு சாப்பாடு தான். என்ன தான் நம்ம 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்டாலுமே, பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல்ஸில் சாப்பிட்டாலுமே சரி, இல்லைனா சின்ன தள்ளுவண்டி கடையில் சின்ன ஹோட்டலில் சாப்பிட்டாலும் சரி, நம்ம வீட்டில் நம்ம செய்கிற மாதிரி ஒரு உணவானது வரவே வராது. ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நான் என்ன சொல்லுவேன்னுட்டு. இந்த செக்மெண்ட் முழுக்க சாப்பாடு பற்றி மட்டும்தான் இருக்க போகுது. இந்த செக்மெண்ட்டோட நேம் ஈட் வித் சிங்கார். அதாவது சிங்கார் அப்படின்ற என்னோட ஆடியன்ஸ் நீங்களும் சேர்ந்து சாப்பிடணும் அப்படின்றதுக்காக நான் ஒன்றா
க்ரியேட் பண்ண அந்த ஒரு செக்மெண்ட் தான் இது. ஆக்சுவலாக இந்த செக்மெண்ட்டை நிறைய பேர் போட்டுட்ருக்காங்க. ஸோ அவங்களோட ஆடியன்ஸோடு சேர்ந்து சாப்பிட்றது. பட் எனக்கு எப்போதுந்தோ ஒரு ஆசை, பட்டு அதுக்கான டைம் வந்து வரணும். ஸோ ஃபைனலி வந்து இப்போ அதுக்கான நேரம் வந்துருச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுதான் முதல் வீடியோ. எப்படி வரப்போகுதுன்னுட்டு எனக்கு கொஞ்சம் ஒரு இதுவாகவே இருக்குது. ஏன்னா நான் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு செக்மெண்ட்டில் வீடியோஸ் போட்டதில்லை. நம்ம மெஜாரிட்டியாக போடுற செக்மெண்ட்ஸ் வீடியோஸ் பார்த்திங்கன்னா மூவி ரிலேட்டடாக தான் அதிகமாக இருக்கும். மை சினிமா கலெக்ஷன், மை ஆல்பம் கலெக்ஷன், டாப் 5 செக்மெண்ட், சனிக்கிழமை சினிமா கதைகள், இப்படி நிறையா சினிமா ரிலேட்டடாக தான் நம்ம அதிகமாக போட்டுட்ருக்கோம். பட் அதை தாண்டி என்னோடைய சில விஷயங்கள், எனக்கு பிடிச்ச சில விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணணும்னு எனக்கு ஆசை. அதே மாதிரி உங்களுக்கு சில விஷயங்கள் பிடிக்காமல் இருக்கும். என்னுடைய ஆடியன்ஸ் ஆன என்னோடய ஃப்ரெண்ட்ஸான உங்களுடைய விஷயங்களை எனக்கு தெரிஞ்சுக்கணுன்னு சில ஆசை. ஸோ அதுக்கான ஒரு முதல் கட்டமாக தான் நான் இந்த செக்மெண்ட்டை பார்க்குறேன். ஸோ இன்ட்ரோவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் மேலே போயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே நம்ம ரொம்ப பேச வேணாம். நம்ம டைரெக்டாக டின்னருக்கு போயிடலாம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா பிளேட், தட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு வீட்லேயும் தட்டுங்க ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி தான். இன்னும் நிறைய டேப்ஸ் இருக்குது. பட் இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் எனக்கு, அதனால நான் இதை எடுத்துன்னு வந்தேன். அண்டு இதை பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஹாட் பாக்ஸ், குட்டியூண்டு ஹாட் பாக்ஸ். அதில் வந்து நான் போட்டுட்ருப்பேன், ஐ மீன் சாப்பாடு சொல்கிறேன். அதுவுமே ஏதாச்சும் ரொம்ப சுட ஏதாச்சும் டிஷ்ஷஸ் செஞ்சாங்கன்னா இதில் போட்டு மத்தியானமோ இல்லை சாயங்காலத்துக்கோ சாப்பிட்ற பழக்கம் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த ஈட் வித் சிங்கார் எபிசோட் 1ல் என்ன டிஷ்ஷை சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறோன்னா மேகி. ஸோ ஆக்சுவலாக வந்து நிறைய டிஷ்ஷஸ் ட்ரை பண்ணலான்னு நினச்சேன் ஆரம்பத்துலேயே கொஞ்சம் பெருசாக. பட்டு சில காரணத்தினால என்னால் எங்கேயுமே வந்து போக முடியல. இன்னும் அவுட்டோர் ஷூட் சொல்கிறேன். ஸோ அதை முடியல. அதனால் வந்து வீட்டிலே சின்னதாக மேகி செஞ்சு அது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா மேகி. இது வந்து நான் செஞ்சது. ஸோ எனக்கு வந்து பேசிக்காக குக்கிங் அப்படின்னா வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகம். என்ன தான் வீட்டில் செஞ்சாலுமே பட் நம்ம செஞ்சு சாப்பிட்ற ஒரு ஃபீலிங் இருக்குது இல்லையா, ஸோ அது வேறு லெவலு. ஸோ இந்த மேகியை அப்படியே பிளேட்டில் கவுத்தலாம். ஆக்சுவலாக போட்டு கொஞ்சம் நேரம் ஆச்சு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கேக் மாதிரி ஆயிடுச்சு, பார்த்திங்கன்னா தெரியும். ஆனால் செம்ம சூடு மட்டும் இன்னும் குறையவே இல்லை. இது வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஸ்டைலில் செஞ்சுக்கிட்டேன். ஸோ கொஞ்சம் ஃப்ரைட் ஆனியன்ஸ்லாம் போட்டு கொஞ்சம் டாப்பிங்ஸ்க்கு கொஞ்சம் கலராக இருக்குமேனிட்டு. ஸோ உங்களுக்கு மேகி பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்னு சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து எனக்கு தெரிஞ்சு டின்னர் டைம் ஒரு 7:30 8 அந்த டைமில் தான் நான் வந்து ரிலீஸ் பண்ணுவேன். ஸோ ஒருவேளை நீங்கள் சாப்பிட்டு இருந்தீங்கன்னா என்ன சாப்பிட்றீங்க, இட்லியா, தோசையா, சப்பாத்தி, பூரி, சாப்பாடு, இல்லை இந்த மாதிரி மேகி சாப்பிட்றீங்களா, என்ன சாப்பிட்றீங்கன்னு கீழே கமெண்ட் தெளிவுபடுத்திக்கோங்க. சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா சீக்கிரம் சாப்பிடுங்க. ஏன்னா நல்லா சாப்பிட்டு நம்ம ஹெல்த்தியாக இருந்தால் தான் நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ண முடியும். நம்ம சரியாக சாப்பிடாம ஹெல்த் மேலே கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் நம்ம பாட்டுக்கு நம்ம இருந்தோம்னா நமக்கு ஹெல்த்து வந்து அந்தளவுக்கு சரியாக இருக்காது, ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வரும். நம்மளே சரியாக இருந்தப்போ நம்ம சுற்றி நடக்கிற விஷயங்களை நம்ம சரியாக பார்த்துக்க முடியாது. ஸோ அதனால் நல்லா சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக சாப்பிடுங்க முடிஞ்ச வரைக்கும். ஆக்சுவலாக நீங்கள் சொல்லலாம் மேகி என்னடா அந்தளவுக்கு ஹெல்த்தியான்ட்டு, பட் எப்போவாவது சாப்பிட்றது தப்பில்லை. ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி இல்லைனா ஒரு 2 மாதத்துக்கு அப்படி சாப்பிட்றது தப்பில்லை. பட் அதுக்குன்ட்டு அதிகமாக இந்த மேகி சில விஷயங்கள் இருக்குது இல்லையா, ஓவராக மசாலா ஐட்டம்ஸ் ஆகட்டும், ஓவராக ஆயில் ஐட்டம்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணது கொஞ்சம் நல்லது, ஹெல்த்துக்கு சொல்கிறேன். அண்டு
ஆரம்பிக்கலாம்ல. செம்ம சூடு. ஆனால் ரொம்ப நேரம் ஆச்சு நான் போட்டு. சூடு மட்டும் தாறுமாறு. சில பேர் வந்து ஸ்பூனில் சாப்பிடுவாங்க மேகி. பட் நமக்கு இந்த ஸ்பூன் அப்படின்ற ஒரு விஷயமே வந்து பிடிக்காது. ஆண்டவன் கொடுத்த கை இருக்குது. ஸோ அந்த கையில் சாப்பிட்டா தான் அந்த ஒரு டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பர். ஃபஸ்ட்டு பைட் எனக்கு, உங்களுக்கு இல்லை. சரியான டேஸ்ட்டு. அந்த ஃப்ரைட் ஆனியன்ஸோடு சேர்த்து சாப்பிடும்போது சூப்பர். அப்படியே ஒரு பீஸு இதோட முட்டை ஆம்லேட் இருந்தால் செம்ம டக்கராக இருக்கும். எப்போ ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு வெங்காயம் கொஞ்சமாக கட் பண்ணி போட்டுட்டு அதில் கொஞ்சம் மிளகாத்தூள், கரம் மசாலா கொஞ்சோண்டு, சிக்கன் மசாலா கொஞ்சோண்டு ஊற்றிட்டு நல்லா கிண்டிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிட்டு மேகி போட்டு கொஞ்சம் ஒரு 70% வந்ததும் மேகி மசாலா கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை போட்டுட்டு நல்லா மேகி பாயில் ஆகிற வரைக்கும் நல்லா போட்டு செஞ்சுருங்க. அதுக்கப்புறம் ஃப்ரைட் ஆனியன்ஸ் இருந்தால் டாப்பிங்ஸ் போட்டுக்கோங்க. இல்லாத பட்சத்தில் அப்படியோடு சாப்பிடுங்க. இதுக்கு சைடிஷ்ஷாக முட்டை ஆம்லேட்டு எப்படின்னா 2 முட்டை வச்சு ஊற்றிட்டு அதில் கொஞ்சோண்டு மிளகாத்தூள், கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சோண்டு மிளகுத்தூள் போட்டு நல்லா அடிச்சுட்டு ஒரு ஆம்லேட் போட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நம்ம இன்னொரு வாட்டிக்கு இதே மாதிரி மேகி செஞ்சு கூட முட்டை ஆம்லேட் வச்சு சாப்பிட்லாம். போன வீக் வந்து நம்மளுடைய சனிக்கிழமை சினிமா கதைகள் அந்த செக்மெண்ட்டில் நான் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். அப்போ வந்து கருப்பு டீசர் ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ டைமில் வந்து நிறைய விஷயங்கள் சோஷியல் மீடியாஸில் சில விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தாங்க அதிகமாக. முக்கியமாக பார்த்திங்கன்னா அந்த வாட்டர்மெலான் சீனு. அப்போவே நான் மேகி சூடு ஆகிட்டே இருக்கேன், கொஞ்சம் சூடாக சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும்ன்ட்டு பேஜை கட் பண்ணிட்டேன். தப்பாக நினச்சாதீங்க. சூர்யா அவரோட ஆக்டிங்கில் 2005 வந்த படம் தான் கஜினி. அந்த படத்தில் தான் இந்த வாட்டர்மெலான் சீனு இருக்கும். ஸோ பல வருஷத்துக்கு கழிச்சு இப்போ இந்த கருப்பு படத்தில் அந்த சீனை வச்சுருக்காங்க. அது நல்ல விஷயந்தான். பட் இந்த வாட்டர்மெலான் ஸ்டார் அப்படின்ற சுற்றிட்டு இருக்க ஒருத்தர் அவரை விட நான் தான் சூப்பராக பண்ணேன், சூர்யா விட நான் தான் சூப்பராக பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருந்தார். அப்போவே நான் வந்து இதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடலான்னு நினச்சிட்டு இருந்த அந்த சமயத்தில் சில விஷயங்கள் நடந்துச்சு. அந்த வாட்டர்மெலான் பிடிச்சி ஜூஸ் புழிஞ்சிட்டாங்க அப்படியே. அதை பார்க்குறப்போ எனக்கு செம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. சில விஷயங்கள் பண்ணுறது தப்பு இல்லை. ஏன்னா அதை பார்க்கறதுக்கு ஆடியன்ஸ் இருப்பாங்க, கோமாளித்தனம் பண்ணலாம், அதை பார்ப்பாங்க, ட்ரெண்ட் ஆக்குவாங்க, அதெல்லாம் ஓகே. நம்ம தான் வாழ்ந்துட்டுமே, நம்ம என்ன வேணால் பேசலாம், நம்மளை எவன் கேட்பான் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும் எப்போவுமே சரி யாருக்குமே வரக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா டைம் காலி அப்படின்னு சொல்லலாம். கலாட்டா யூடியூப் சேனல் நிறைய பேர் தெரிஞ்சுருக்கோம். அந்த யூடியூப் சேனலில் ஒரு இன்டர்வியூ கோர்ஸை போனதுக்கப்புறம் தான் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக பூகம்பமாக வந்துச்சு அந்த நியூஸு. அவர் ஏதோ அவர் தப்பான கேட்கல நவீன் ப்ரோ, அவர் பேர் நவீன். ஸோ நவீன் ப்ரோ பொதுவாக தான் கேட்டிருப்பார். பட் இவர் என்னவோ கொஞ்சம்
கொந்தளிச்சிட்டு என்னை வந்து இது பண்ணுறாங்கோ அது பண்ணுறாங்கோன்ட்டு ஏஞ்சி நேராக கிளம்பி போயிட்டார். ஸோ இது நான் எப்போ போடுவேன்னு தெரில, எந்த டேட்டுன்னு தெரில. ஸோ இது நான் பேசுகிறப்போ கொஞ்சம் இப்போ நடக்கிற நியூஸு, பட் நான் போடுறப்போ அது பழைய நியூஸாக இருக்காமல் போகலாம். ஸோ சொல்லணும்னு தோணுச்சு, வேறு ஒன்றும் இல்லை. நம்மளுடைய சேனலில் ஆல்ரெடி வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து நிறையா செக்மெண்ட்ஸ் நிறைய வீடியோஸ் போட்டுட்ருப்போம். ஸோ அதெல்லாம் பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோஸ்லாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஷூட் பண்ணிகிட்டே சாப்பிட்றேன்னா, ஸோ அதனால் வந்து ஒரு பக்கம் பேசிகிட்டே ஒரு பக்கம் சாப்பிட்டுட்டு இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அண்ட் ஃபைனலி நம்ம வந்து டின்னரை முடிச்சாச்சு. ஆக்சுவலாக வந்து ஒரு சின்ன விஷயத்த நான் கேமரா ஷூட் பண்ண மறந்துட்டேன். அது என்னன்னா, நான் மேகி செஞ்சுக்கிட்டேன். ஸோ வீட்டில் வந்து இட்லி வாங்க விட்டாங்க, அதுக்கு சட்னி அப்படின்னு கொடுப்பாங்க இல்லையா. ஸோ நான் என்ன பண்ணேன், இட்லியை தள்ளி வச்சுட்டு அந்த சட்னி இருக்குது இல்லையா, அந்த சட்னிக்கு இந்த மேகி ஊற்றி சேர்த்து சாப்பிட்டேன். சரியான டேஸ்ட்டு. இந்த மாதிரி பழக்கம்லாம் எனக்கு இருக்குது. ஸோ என்னென்னா, சாம்பார் இருக்கும் இல்லையா, அந்த சாம்பார் கிளாஸ் ஊற்றிக்கிட்டு காராஸ் இருக்கும். ஸோ காராஸ் பூந்தின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த காராஸை கொட்டி ஸ்பூன் போட்டு கலக்கி சாப்பிட்டேன்னா அது ஒரு டேஸ்ட்டு. அதில் ரசத்தில் ஊற்றி சாப்பிட்டா இன்னொரு டேஸ்ட்டு. இந்த மாதிரிலாம் டேஸ்ட்டெல்லாம் எனக்கு தான் சாப்பிடணும் போல் தோணுமா, இல்லைன்னா உங்களுக்கும் அடிமை இருக்கான்னு சொல்லுங்கள். இதை விட பயங்கரமாக நான் பார்த்துருக்கேன். டீயில் காராசை மிக்சர் போட்டு சாப்பிட்றதுனால நான் பார்த்துருக்கேன். ஸோ அதெல்லாம் பார்க்குறப்போ என்னடான்னு தோணும். பட் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபீலிங்கில் அவங்க இருப்பாங்க. அண்ட் எனக்கு வந்து சாப்பிடும்போது ஏதாச்சும் வீடியோஸ் பார்க்குறது வந்து பழக்கம். இப்போ தான் வந்து நம்ம கோபி சுதாகர் அண்ணாங்களுடைய ஒரு புது வீடியோ, அந்த வீடியோ பேர் வந்து சொசைட்டி பாவங்கள். ஆக்சுவலாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த வீடியோ. இன்னும் அவங்க வந்து ஒரு டைமில் பொலிட்டிக்கல் வீடியோஸ் ரொம்பவே அதிகமாக பண்ணிட்டுறாங்க. பட் இப்போது பார்த்தீங்கன்னா அவங்க பொலிட்டிக்கலாக அந்தளவுக்கு பெருசாக எதுவும் பண்ணுறதில்ல. லட்டு பாவங்கள் அப்படின்ற ஒரு வீடியோ போட்டாங்க. பட் அந்த வீடியோ போட்ட கொஞ்ச நேரத்துலேயே அந்த வீடியோ தூக்க வச்சிட்டாங்க, சம் பொலிட்டிக்கல் ரீசன்ஸ். ஸோ அந்த மாதிரி இந்த வீடியோ தூக்குவாங்களா இல்லையான்னு தெரில. பட்டு தூக்காமல் இருந்தால் சூப்பராக இருக்கும். இந்த ஜாதி வெறியன்னு சுற்றிட்டு சில தற்கொலைங்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாமே வந்து இந்த வீடியோ போய் சேரணுன்னு நான் நிறையாவே விரும்புகிறேன். ரொம்பவே ஒரு தப்பான ஒரு விஷயம் சொல்லுவேன், இந்த நாங்கள் தான்டா அப்படின்ற சொல்லிட்டு சுற்றுறது. ஸோ தெரிஞ்சுக்கோம், கவின் ப்ரோ அவங்க வந்து சாவடிச்சிட்டாங்க. ஸோ இது மூலிமா ஆடியன்ஸ் வந்து பொதுவாக சொல்கிறேன், சோஷியல் மீடியாஸில் நிறைய பேசுகிறாங்க. பட் இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா டிவிஸில் வந்து அந்த அளவுக்கு அதை பற்றி பெருசாக பேசுனதா நான் கேள்விப்படல. ஸோ அவங்க ஏன் பேச மாட்டேறாங்க இந்த மாதிரி விஷயத்த அப்படின்றது தெரில. ஸோ இல்லை எனக்கு தான் தெரியலையா, இல்லை நிஜமாகவே அவங்க எல்லாம் பேசுறது இல்லையான்னு ஒன்றுமே புரியல. பட் சோஷியல் மீடியாவில் வந்து நிறையா போஸ்ட் ஆகட்டும், வீடியோஸ் ஆகட்டும் நான் பார்த்துட்ருக்கேன் அந்த ஒரு சம்பவத்தை பற்றி. ஸோ இந்த மாதிரி தப்பு நடக்கக்கூடாது. அதுக்கு என்னன்றது அது தடுக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும். அதுக்கு முக்கியமான காரணம் கவர்மெண்ட். ஸோ நாட் ஓன்லி கவர்மெண்ட், மனுஷனாக நம்மளுக்கே அறிவுன்றது இருக்கணும். ஜஸ்ட்டு ஒரு கல்யாணம் பண்ணிக்கலான்னு கேட்டால் ஒரு பையனை வந்து ஜாதி ஒரு காரணமாக வச்சு கொள்றதுன்றது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு முட்டாள்தனம், கேவலமான ஒரு விஷயம் அது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தமிழ்நாட்டில் இந்தியா முழுக்கவே நிறையவே நடந்திருக்கு. பட் மீண்டும் அது இந்த ஜென்ரேஷன்லேயும் இந்த 2025 நடக்குதுன்றது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப ஒரு இதுவாகவே இருக்குது. ஏன்னா நம்மலாம் நல்லா படிச்சிருக்கோம் இந்த ஜென்ரேஷனில், we have much knowledge. நம்மலாம் இன்னும் நிறையா நல்ல விஷயங்கள் நோக்கி போனோம்.
பட் அதை தாண்டி இன்னும் ஒரு வட்டத்துக்குள்ளே இருக்கிறது வந்து ரொம்பவே ஒரு தப்பான ஒரு விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ நம்ம பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல. பட் தப்பு அப்படின்னு நடந்தால் அந்த தப்பை கேட்குறது தப்பே இல்லை, அந்த தப்புக்கு எதிர்குரல் கொடுக்கறது தப்பே இல்லை. ஸோ இன்றைக்கி ஒருத்தர் வீட்டில் நடக்கிறது நாளைக்கு நம்ம வீட்டில் நடக்கிறது பெரிய விஷயமே இல்லை. ஒருத்தர் வீட்டில் நடக்கிறப்போ நம்ம எல்லாம் சேர்ந்து ஒன்றா நின்றால் இன்னொருத்தன் அதை இன்னொரு வீட்டில் பண்ணுறதுக்கு தயங்குவான். ஒருவேளை அவன் தைரியமாக அந்த விஷயத்த பண்ணாலும் சுற்றி இருக்கிறவன் நமக்கோசம் வந்து நிற்பான். நம்ம வேலை உண்டுன்னு போயிட்டு இருந்தால் இன்னொரு விஷயம் நமக்கு நடக்கும்போது இன்னொருத்தன் நமக்கு தேவையில்லாத விஷயம் நம்ம ஒதுங்கிடலான்னு ஒதுங்கிடுவான். ஸோ அப்படி மட்டும் இருக்க வேணாம். முடிஞ்ச வரைக்கும் தப்புன்னா அதை எதிர்த்து கேளுங்க, அது தப்பே இல்லை. சைலைட்டாக வந்து ஏப்பம் வந்துச்சு, அதுதான். ஸோ அவள்தான், வேறு என்ன சொல்லறதுக்கு இல்லை. இன்னும் நிறைய விஷயங்கள் பேசணுன்ட்டு, பட்டு மணி இப்போவே வந்து ஒரு 9:30 கிட்ட ஆயிடுச்சின்னு நினைக்கிறேன். ஸோ லைட்டாக தூக்கம் வருது. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு எபிசோடில், ஆக்சுவலாக நெக்ஸ்ட்டு வீக் இல்லை, சேனலில் பார்க்குறவங்களுக்கு தெரியும், எல்லா செக்மெண்ட்டுமே வீக்கில் ஒன்ஸ் வந்து வீடியோஸ் போடுவோம். பட் இந்த ஈட் வித் சிங்கார் இந்த செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மந்த்துக்கு ஒரு வீடியோ தான் நான் போஸ்ட் பண்ண போகிறேன். அதையும் இந்த வீடியோவோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நான் முடிவு பண்ணலான்னு இருக்கேன். ஸோ ஹோப்ஃபுல். என்னடா வெறும் தட்டை காட்டுட்ருக்கீங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பாயை காட்டினேன், திருப்பி அதே பாயை காட்டினா கொஞ்சம் எம்பேசிங்காக இருக்குமே தான் நான் தட்டை காட்டுறேன். ஸோ ஹோப்ஃபுல் உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஈட் வித் சிங்கார் தாண்டி இன்னும் 2-3 செக்மெண்ட்ஸ் புதுசாக யோசிச்சுருக்கேன். ஸோ அதெல்லாமே வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்துங்க, நான் பார்த்து செக் பண்ணுறேன். அண்ட் அதே மாதிரி இன்றைக்கி நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க, இன்றைக்கி இந்த டின்னர் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்ட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்திக்கோங்க. இப்போவும் சொல்கிறேன், நீங்கள் சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா சாப்பிடுங்க, ஹெல்த்தை பார்த்துக்கோங்க, நல்லா இருங்க, அவ்வளோதான். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. உங்கள் ஒப்பீனியன்ஸ்னால் கீழே கமெண்ட் செக்ஷன் தெளிவுபடுத்திக்கோங்க. வீடியோ பிடிச்சின்னு லைக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்மளோட சேனலான ஐயாம் சிங்கார் தமிழ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இன்னொரு வீடியோ வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் சிங்கார். தேங்க்யூ, பாய்.